ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்த டிசைனை இந்த மாதிரி சீலிங்கில் வந்து செட் பண்ணிட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ மட்டும் தான் போடுற வேலை. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயரிங் வேலையும் நடந்துட்டு இருந்துச்சுங்க. பழைய செவத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. அதை வந்து ரிமூவர் போட்டு ரிமூவ் பண்ணியுமே ரிமூவ் ஆகலை. என்னென்னமோ வச்சு கூட தேய்ச்சி பார்த்தாங்க, அந்த அளவுக்கு போகவே இல்லைங்க. இப்போ மிஷினில் போட்டுமே அந்த அளவுக்கு போகலை. என்ன பண்ணி இவங்க வந்துட்டு இதை ரிமூவ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இதுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஏன்னா நிறைய ஆல்ட்ரேஷன் ஒர்க் அப்படிங்கிறதுனால அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் திட்டு தெரியும். சரி, அதனால் அந்த பெயிண்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து கொஞ்சம் பட்டி வச்சிடலான்னு என்னுடைய கணவர் வந்து பிளான் பண்ணியிருந்தாரு. அப்புறம் மேலே ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தரம் இழுத்துட்டு இருந்தாங்க. நைட் வந்து ஒரு 7 மணி போல் ஆயிடுச்சு. இந்த தம்பி வந்து தரம் இழுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து ஒரு 2 நாளாக உடம்பு சரியில்லைங்க. லைட்டாக சளி பிடிச்சதா உடனே தலைவலி காய்ச்சல் வந்துருச்சு. இந்த கிளைமேட்டுக்கு எனக்கு செட் ஆகலை. தலைவலி மருந்து தடவிட்டு அப்படியே படுத்துட்டாங்க. அன்றைக்கி நைட் வந்து சமைக்கவும் இல்லை, கடையில் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். எப்போ சளி பிடிச்சாலும் இந்த நெஞ்சு சளிலாம் எனக்கு பிடிக்கிறது இல்லைங்க. மண்டை சளி பிடிச்சிரும். மண்டை சளி பிடிச்சிட்டாவே நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி நைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க. குழந்தைங்களுக்கு அதே கொடுத்தாச்சு.